வணக்கம் மக்களே. சோஷியல் மீடியாவில் எப்பவுமே பேசப்படுற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அது தளபதி விஜய் மட்டும்தான். அவர் பற்றிய சர்ச்சைகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகிட்டே இருக்கு. பல விஷயங்கள் பலவிதமா சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டே இருக்கு. 100 நல்ல விஷயம் பண்ணாலும் இது ஒண்ணு மட்டுமே போதும் ஒட்டுமொத்த உழைப்பையும் கெடுக்கிறதுக்கு. தமிழக அரசியல் களத்துல மாபெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில அடியெடுத்து வச்சிருக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் CM விஜய் அவர்களுக்கு அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர் எழுதியிருக்கிற உணர்ச்சிகரமான பகிரங்கமான கடிதம் ஒண்ணு இப்போ இணையத்துல பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன அந்த கடிதத்துல இருக்கு, ஏன் இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் இவ்வளவு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு, வாங்க முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தன்னை தலைவர் விஜயின் தீவிர ஆதரவாளரா அடையாளப்படுத்துகிற அந்த நபர் சமீபத்திய பேட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகள்ல சுட்டிக்காட்டி கடுமையான வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அந்த அறிக்கையில என்ன சொல்ல வாராருன்னா, அரசியல் களத்துல மாபெரும் சாதனைகளை நிகழ்த்துறப்ப சில தனிப்பட்ட விவகாரங்களால் ஒட்டுமொத்த நட்பெயருமே வைரஸ் போல பரவி அவதூறுகளால் சிதைஞ்சு போயிரும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. லட்சக்கணக்கான இளைஞர்களும் குழந்தைகளும் முன்மாதிரியா பார்க்கிற ஒரு தலைவர் தளபதி விஜய் இந்த மாதிரி தேவையில்லாத தனிப்பட்ட வாழ்க்கை கேள்விகளால சிக்கி மக்களோட நம்பிக்கையை இழந்துடக்கூடாது, குடும்ப பெருமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குன்னு அந்த கடிதத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சமூக வலைதளங்கள்ல ஏன் இப்படிப்பட்ட விவாதங்கள் தீயா பரவுது? சொல்ல போனா சமீபத்தில் நடந்த எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளையுமே விஜய் அவர்கள் அவரோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களையோ அல்லது சங்கீதா அவர்களையோ எதுக்குமே அழைச்சுக்கிட்டு வரல. அவரோட வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்கள்ல கூட அவங்க நிக்கவே இல்லை அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சுட்டி காட்டுறாங்க. அவரோட அம்மா ஷோபா சந்திரசேகரன் அவர்களும் அப்பா SI சந்திரசேகர் அவர்களுமே பல நிகழ்ச்சிகள்ல கூடவே இருக்காங்க. ஆனா அவரோட சொந்த குடும்பம் இதுல கலந்துக்காதது ஏன் அப்படின்ற கேள்விதான் இப்போ பெரிய விவாதமா மாறியிருக்கு. சமீபத்துல சஞ்சய் அவர்கள் அப்பாவை பத்தி எத்தனையோ பேட்டிகள் கொடுத்திருந்தாலும் அப்பாவோட முக்கியமான நிகழ்வுல அவரு பங்கெடுக்கல. முதல் முறையா கொடியேற்றி வச்ச அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுலையாவது குடும்பத்துல இருந்து வருவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் அப்பா அம்மா மட்டும்தான் கலந்துகிட்டாங்களே தவிர வேற யாரும் வரல. குடும்பத்தோட பெருமையை காப்பாற்ற இனிமேல் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியா இருந்தாலும் குடும்பத்தையும் அழைச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு ரசிகர்கள் தங்களோட அன்பான கட்டளையாவே இத விஜய் அவர்களுக்கு வைக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் மட்டும் சில முக்கியமான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது தான் இப்படிப்பட்ட தேவையில்லாத வதந்திகளுக்கும் விமர்சனங்களுக்கும் வழிவகுத்துன்னு ஒரு சாரார் சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவிச்சு வராங்க. இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விவாதங்கள் அவரோட அரசியல் பயணத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற அக்கறையில தான் ரசிகர்கள் இந்த மாதிரி உருக்கமான அறிக்கைகளை வெளியிட்டு வராங்க. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பல வதந்திகளும் விமர்சனங்களும் ஒவ்வொரு நாளுமே வந்துகிட்டே தான் இருக்கு. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே எப்படியுமே தளபதி இல்லாத ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு பல பேர் தளபதி என்ன பண்றாரு அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சின்ன ஒரு தவறு பண்ணாலும் அதை சுட்டிக்காட்ட எக்கச்சக்கமான விமர்சனங்களும் வதந்திகளும் வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்னன்னா, விஜய் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் பல ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பல ரசிகர்களுக்கு விஜய் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தன்னோட வாழ்க்கையில ஒரு பகுதியாவே விஜயை நினைக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு விமர்சனங்களும் வதந்திகளும் இருக்கு அப்படிங்கிறத அவர்களால தாங்கிக்கவே முடியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அளவுக்கு தான் முட்டு கொடுக்க முடியும், இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வர போஸ்டா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கும் வதந்திகளுக்கும் தளபதி விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரு தலைவரா அரசியல் களத்துல பல சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிற இந்த சூழல்ல இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை விஜய் அவர்கள் எப்படி கையாள்வாரு, ரசிகர்கள் எழுப்புகிற கோரிக்கைக்கு என்ன பதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.